வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்-டெட் 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க உங்களுக்காக நம்ம ஆல்ரெடி முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விகிதமுறு எண்களுடைய 4 பண்புகளை வச்சு பார்க்க போகிறோம். முன்னாடி நடந்த எல்லா டெட் எக்ஸாம்லையுமே கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் டெட்டு பேப்பர் 1 ஆனாலும் சரி 2 ஆனாலும் சரி கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கொஸ்டின் இருக்கும். அதுவும் விகிதமுறு எண்களுடைய ப்ராப்பர்ட்டி வச்சு ஏதாவது ஒரு வகையில் அவங்க கொஸ்டினை கேட்டுறாங்க. இப்போ இதில் மொத்தமாக கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் 4த்துக்கும் அவங்க 4 விதமான பண்புகளை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, இதில் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட்டல். கூட்டலுக்கு என்னென்ன பண்பு எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும், பண்ணாது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் பண்பு பாருங்கள், அடைவு பண்பு. அடைவு பண்புன்றதை இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பண்புகளை தான் நம்ம அடுத்தடுத்து கழித்தல், பெருக்கல், வகுத்தலுக்கும் பார்க்க போகிறோம். அப்போ உங்களை தான் கேட்பேன் அப்படின்னா என்னென்னு கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சரிங்களா? ஓகே, அடைவு பண்பு அப்படிங்கிறத க்ளோசர் ப்ராப்பர்ட்டின்னு வாங்க. ஒன்றும் இல்லை, 2 நம்பர் எடுத்துக்கிறோம். நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே. நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்லேருந்தே உங்களுக்கு எடுத்துக்கிறேன். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இந்த இன்டீஜர்ஸ்னால் என்ன, ரேஷனல் நம்பர். இப்போ விகிதமுறு எண்கள்னு மேலே கொடுத்துருக்கோம்ல, ரேஷனல் நம்பர்னால் என்னங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே ஆல்ரெடி பேசியிருக்கோம். நிறைய வீடியோவில் அதை பற்றியே போட்டிருக்கோம். ரேஷனல் நம்பரை பற்றி மட்டுமே தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின விளக்கம் எல்லாம் தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு நேச்சுரல் நம்பரை சொல்கிறேன். 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இது 2 இயலெண்கள் தான். இப்போ நம்ம கூட்டல் டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இது 2த்தையும் கூட்டுறேன் அப்படின்னா 2யும் 3யும் கூட்டினா என்ன வரும்? 5. கிடைக்கிற அந்த ஆன்சரும் எங்கே இருக்கணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்லேயே இருக்கணும். இங்கே நம்ம எதை எடுத்திருக்கோம்னா ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கோம். கரெக்டாக? விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது எந்த லெட்டரால் குறிப்பிடுவோம் அப்படின்னா கியூங்கிற லெட்டரால். இப்போ கியூங்கிற நம்பர்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்களேன். ரேஷனல் நம்பரில் என்னென்ன நம்பர்லாம் வரும் அப்படின்னா சாதாரணமாக 1, 2, 3ன்னு எழுதுகிற நம்பர்ஸ்லாம் வரலாம். -1, -2, -3 எழுதுகிற நம்பர்ஸ்லாம் வரலாம். 0 வரலாம். 2/3, -2/3 ஃப்ராக்ஷன் வரலாம். ஜென்ரலாக விகிதமுறு எண்களை சொல்லும்போது நம்ம எப்படி தான் சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷன் தான் சொல்லுவோம். விகிதமுறு எண்களுடைய வடிவம்னு வரும்போது P/Qன்ற வடிவத்தில் இருக்கும். கீழே என்ன வரக்கூடாதுன்னா 0 வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்புறம் ஏன் சார் நீங்கள் 1, 2, 3லாம் சொன்னீங்க அப்படின்னா எல்லா நம்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் சாதாரணமாக எழுதுகிற நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே கூட எதில் தான் வந்துடும்? விகிதமுறு எண்களில் தான் வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த பண்புக்கு வருவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அடைவு பண்பு. விகிதமுறு எண்களுடைய கூட்டல் அடைவு பண்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு பார்க்கணும். அதை சொல்லிட்டோமே, 2ங்கிறது ஒரு விகிதமுறு எண் தான், 3ங்கிறது ஒரு விகிதமுறு எண் தானே. 2/1 3/1ன்னு அர்த்தம். கரெக்டாக? 2யும் 3யும் கூட்டுறோன்னா 5. 5ங்கிறதும் ஒரு விகிதமுறு எண் தான். கரெக்டாக? ஏன்னா 5/1ங்கிறதும் இந்த ரேஷனல் நம்பரில் வரும் பாருங்கள். அப்போது விகிதமுறுகளுடைய கூட்டல் அடைவு பண்பு க்ளோசர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. A/B C/D 2த்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கும். சரியா? அப்போ இது அடைவு பண்பை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ 2, 3 போது டக்குன்னு தெரிஞ்சிடும். அவங்க கொஷனில் கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்கன்னா 7, 8, 9, 7/3, 4/5 அந்த மாதிரி கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. 2வது பாருங்கள், பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வாங்க. இங்கிலீஷில் என்னது? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ அங்கே சொன்ன மாதிரியே தான் 2 நம்பர் எடுக்கிறோம், 2, 3 2த்தையும் கூட்டுறோம். இதுவே மாற்றி கூட்டுங்க, 3 + 2 2 ஆன்சரும் சமமாக வருமா வேறு வேறு வருமா? சமமாக தான் வரும். 2யும் 3யும் கூட்டினா 5, 3 2யும் கூட்டினா 5 ஈக்குவலாக வருது. இதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா பரிமாற்று பண்பு. அப்போ விகிதமுறு எண்களுடைய கூட்டல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். ஏன் கூட்டல்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னா இப்போ இதே விஷயத்தை கழித்தல் வச்சு வரும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது பாருங்கள். அதுதான் நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை தான் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே பாருங்கள், A/B + C/D = C/D + A/B. 2 நம்பர், A/Bங்கிறது ஒரு நம்பர், C/Dங்கிறது ஒரு நம்பர். அதை மாற்றி போட்டு கூட்டினாலும் 2 ஈக்குவலாக வருது. ஏன் இதே வச்சு சொல்லிட்டு இருக்கேன்னா நமக்கு புக் பேக்லேயும் சரி எக்ஸாம்லேயும் சரி அவங்க இதை வச்சு ஒரு கொஸ்டினாகவே கேட்குறாங்க. இப்போ இதை அப்படியே கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் இல்லையா இந்த ப்ராப்பர்ட்டி A/B + C/D = C/D + A/B. இது என்ன பண்பை நிறைவு செய்யுதுன்னு கேட்பாங்க. இது எந்த பண்புன்ட்டு. அப்போ என்ன சொல்லணும்? கூட்டலோட பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லணும். சரிங்களாமா? அடுத்ததாக சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்புன்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சேர்ப்பு பண்புக்கு இங்கிலீஷில் என்னது? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்னென்னா இப்போ நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு சொன்னால் அதே தான். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு 2 நம்பர் எடுத்திருப்போம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 3 நம்பர் எடுத்துப்போம். இது பாருங்கள், நம்ம உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக ABCன்னே எடுத்துக்கலாமே. A + B + C இப்படி ஆட் பண்ணுறதும் முதல்ல இந்த ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு A + B + C இப்படி ஆட் பண்ணுறதும் 2 சேமாக இருக்கும். பாருங்கள், ப்ராக்கெட் இடம் மாதிரி இருக்கும். ABC தான்.
இந்த 2 நம்பரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவை ஆட் பண்ணணும். இங்கே ஏவையும் பியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி ஆட் பண்ணணும். இதுதான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ராக்ஷனில் விகிதமுறை எண்கள் அப்படிங்கிறதால அந்த மாடலில் கொடுத்துருப்பாங்க A/B C/Dன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 நம்பர் வருது அப்படின்னா அது சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அடுத்து அங்கே பாருங்கள் கூட்டல் சமணி. இது ரொம்ப முக்கியமானது. விகிதமுறை எண்களுடைய கூட்டல் சமணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்னென்னா எந்த ஒரு நம்பர் கூடயும் 0வை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பருடைய வேல்யூ மாறாது பாருங்கள். 0 A கூட்டல் 0னா A தான். இல்லை 0 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணிங்கனாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னுவாங்க. இங்கிலீஷ் சொல்லும்போது ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ இந்த இடத்துல விகிதமுறை எண்களுடைய கூட்டல் சமணி என்ன அப்படின்னா 0, 0 அப்படிங்கிறது தான் இதனுடைய கூட்டல் சமணி. இதை ஒரு தனி கொஸ்டினாகவே கேட்பாங்க. விகிதமுறை எண்களின் கூட்டல் சமணி அப்படின்னே கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், கூட்டல் எதிர்மறை, அதாவது இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ். இங்கிலீஷில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு 7, 7இன் கூட்டல் எதிர்மறை அப்படின்னு கேட்குறாங்கன்னா -7 குறிய மாற்றணும். சரி, -9, -9இன் கூட்டல் எதிர்மறைன்னு கேட்குறாங்கன்னா +9. 2/3, 2/3இன் கூட்டல் எதிர்மறைனா -2/3 குறிய மாற்றினோம். இப்போ இதுக்கு ப்ளஸ்ஸுங்கிறது தான் குறி, ரெண்டுத்துக்கு சேர்ந்த குறி தான் அது. சரிங்களா? மேலேயும் மைனஸ் கீழே மைனஸ்ன்னு 2 இடத்துல போடுறது பாருங்கள். ஸோ 2/3க்கு கூட்டல் எதிர்மறை -2/3. சரி, -3/5 இதுக்கு கூட்டல் எதிர்மறைன்னு கேட்குறாங்கன்னா ஏற்கனவே மைனஸ் வந்திருக்கு இல்லையா? அப்போ ப்ளஸில் எழுதணும். ஸோ +3/5. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூட்டல் எதிர்மறை, அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் அப்படி எழுதுறது தான். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0 ஒரு சிறப்பு விகிதமுறு எண்ணாகும். ஏன்னா 0 = 0/Q என எழுதலாம் அப்படின்னு. இதை ஒரு கொஸ்டினாகவே கேட்கலாம். சிறப்பு விகிதமுறு எண் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிறப்பு விகிதமுறு எண் எது? 0 அப்படிங்கிறது தான் சிறப்பு விகிதமுறு எண். சரிங்களாமா? ஸோ அப்போ மொத்தமாக இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு 6 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் பாருங்கள். என்னென்ன லைனாக ஒன்று சொல்லிட்டு வந்துடலாமா? 5 ப்ராப்பர்ட்டி. 1 அடைவு பண்பு, 2வது பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, 3வது சேர்ப்பு பண்பு, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, 4வது கூட்டல் சமணி, ஐடென்டிட்டி எலமெண்ட், 5வது கூட்டல் எதிர்மறை, அடிட்டிவ் இன்வர்ஸ். சரிங்களா? இந்த கூட்டலை யூஸ் பண்ணி இன்னும் சிலது இருக்குது. அது நம்ம பெருக்கல் முடிச்ச பிறகு தான் சேர்த்து சொல்லுவோன்றதால அந்த இடத்துல சொல்லிக்கலாம். சரிங்களா? இதை வச்சு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எண்கள்லாம் எந்தெந்த ப்ராப்பர்ட்டியை நிறைவு பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கூட்டலை பேஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், 7 எண்கள் 2 நம்பரை கூட்டினாலும் 7 எண் தான் வரும். மாற்றி மாற்றி கூட்டினாலும் சேமாக வரும் பரிமாற்று பண்பு. 3 நம்பரை நீங்கள் எப்படி வச்சு கூட்டினாலும் சேமாக தான் வரும் சேர்ப்பு பண்பு. முழு எண்களுக்கும் அப்படி தான் அடைவு பண்பை நிறைவு பண்ணும், பரிமாற்று பண்பை நிறைவு பண்ணும். எது? முழுக்களுடைய கூட்டல், முழு எண்களுடைய கூட்டல். முழுக்களுக்கும் அப்படி தான் அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு எல்லாத்தையும் நிறைவு பண்ணும். விகிதமுறை எண்களுக்கும் இப்போ தான் பார்த்தோம். ஸோ கூட்டல் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் சொன்னதெல்லாம் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும்னா கூட்டலை பொறுத்த வரைக்கும் இயலெண், முழு எண், முழுக்கள், விகிதமுறை எண்கள் அவங்க எதை கொடுத்தாலும் இந்த எல்லா பண்பையும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைவு பண்ணும். முழுக்கள், இயலெண்கள், முழுக்களுடைய கூட்டல் எல்லாமே அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு மூணுத்தையுமே என்ன செய்யும் அப்படின்னா நிறைவு செய்யும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கேட்குற கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், இதை யூஸ் பண்ணி புக் பேக்கில் ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்வருவனற்றுள் பயன்படுத்தப்பட்டுள்ள கூட்டல் பண்புகளை எழுதுக. இப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி, அதில் எந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 2 நம்பர் எடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே நம்பர்ஸை மாற்றி எழுதி ஆட் பண்ணியிருக்காங்க. 2 நம்பர் எடுத்திருக்காங்க. 2 நம்பர் எடுத்தால் அந்த பண்புக்கு நம்ம என்ன பேர் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? வெரி குட், பரிமாற்று பண்பு. கரெக்டாக? அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லணும்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கான ஆன்சர் இவ்வளோ தான், பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி நீங்கள் மீதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்களேன் பார்க்கலாம். இப்போ 2வது கேள்வி, 2வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றது நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 நம்பர்ஸை எடுத்திருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 நம்பர் எடுத்திருக்காங்க, மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ 2வது கேள்விக்கு என்ன ஆன்சர், என்ன ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றும் இல்லை, பரிமாற்று அடைவு பண்பா, பரிமாற்று பண்பா, சேர்ப்பு பண்பா, கூட்டல் சமணியா, கூட்டல் எதிர்மறையா, இதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அதே மாதிரி 3வதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். 4வது அதே மாதிரி பாருங்கள், கூட எதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 0 வந்தாலே என்ன சமணி சொன்னோம் அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இது 4வது. அவ்வளோதான். இந்த 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் நான் உங்களுக்கு இது 5வது கேள்வி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பாருங்களேன், 0 வந்திருக்கின்றதால இது கூட்டல் சமணி இல்லை. 2/5 -2/5, 2/5ஓட கூட்டல் எதிர்மறை என்னது? -2/5. அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் எதிர்மறை, அடிட்டிவ் இன்வர்ஸ். ஏன்னா இதில் கொடுத்து கேட்குறாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா? கூட்டல் எதிர்மறை
டெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணலான்னா, இது 5த்தையும் லைனாக ஒரு சைடில் கொடுத்துட்டு, ஆப்போசிட்டில் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லலாம். டெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஃபுல் ப்ளட்ஜாக தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் டெட்டை உங்களால் அட்டெண்ட் பண்ண முடியும் பாருங்கள். அதனால் இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 3 கேள்விக்கு நான் என்ன ஆன்சர்ன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2வது கேள்வி, 3வது கேள்வி, 4வது கேள்வி இதெல்லாம் என்ன பண்பு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கூட்டல் சொன்னோம் இல்லையா, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி பெருக்கல், இன்னும் இருக்கிற கழித்தல் வகுத்தல்கள்லாம் எந்தெந்த பண்பை நிறைவு செய்யும், நிறைவு செய்யாதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.